அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே மீனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே கப்பீஸ் தான். இந்த நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம இந்த பரபரப்பான வாழ்க்கையில் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து ஒரு மாதிரியாக பரபரப்பாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பரபரப்பான நேரத்தில் வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸான ஒரு டைம்னு பார்த்தா அந்த 11:30 மணி, காலையில் 11:30 மணி போல் உட்காந்து நம்ம அதில் இந்த மீன் தொட்டியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதில் ஒரு கப்பு டீ குடிப்போம் பாருங்கள். அதுதான் நமக்கான நேரம், நாம் ரெஸ்ட் எடுக்கிறக்கூடிய அந்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் தான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களா, மீனை பாருங்கள். கப்பீஸ் வந்து குட்டி போட்டிருக்குது. எத்தனை குட்டின்னா இதில் ஒரு 18 குட்டியாட்டம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக. இது வந்து காலையில் வந்து குட்டி போட ஆரம்பித்தது. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தது. இன்னி வரைக்கும் வந்து நான் வந்து அதுலேருந்து ஒரு குட்டியாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சில டைமில் வந்து இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில டைமில் குட்டி போட்டு அதுங்களே சாப்பிட்றோம். இவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மீன் தொட்டியை பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த டீ குடிக்கிறதெல்லாம். இது போல் வீட்டில் நம்ம மீன் தொட்டி வைக்கிறதுனால நமக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் பொழுது போன மாதிரி இருக்கும். அதனாலவே நான் மாடி தோட்டமும் வச்சுருப்பேன். மாடி தோட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் தொட்டி, இது 2 தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்று மாடி தோட்டத்தில் நேரத்தை செலவிடுவேன், அதுக்கப்புறம் இந்த மீன் தொட்டிக்காக கொஞ்சம் அதை பார்க்குறது, அதுக்கான இந்த இடத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மலை மாரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நானாகவே வந்து வச்சது. இது வந்து இந்த செடி வந்து உயிர் செடி தான். இது வந்து தன்னால் நம்ம வச்சா தன்னால் வளரும். பிளாஸ்டிக் கிடையாது, இது ஒரிஜினல் செடி தான். இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. போன தடவை தான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் குட்டி போட்டுச்சு, திரும்பவும் இப்போ போட்டிருக்குது. இதை வந்து தனியான ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். கொஞ்சம் பெருசான பிறகு இதே தொட்டிலே கொண்டு வந்து விட்டுடலாம். இதெல்லாம் வந்து முதல்ல போட்ட குட்டிகள். இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்களேன், அதுவுமே இங்கே போட்டது தான். இங்கே பொரிச்ச குட்டி தான் எல்லாமே. இப்போ வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இங்கே பொரிஞ்சது தான். இப்போ வந்து இது பொரிஞ்சிருக்கு. இதை விட எனக்கு வந்து இன்னும் பெரிய தொட்டி வைக்கணும்னு ஆசை. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம கொஞ்சம் நாளையில் வந்து பெரிய தொட்டியாக ஆக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.